தமிழ் மொழி வந்து காட்டு மிராண்டி மொழின்னு சொன்ன பெரியார் அவர்களை வந்து நீங்கள் கொள்கை தலைவராக வச்சுருக்கீங்க. அதுதான் சீமான் அவர்களுக்கு ரொம்ப கோவப்படுத்துது அவரை. சரி, இன்னைக்கு தமிழ் காட்டு மிராண்டி மொழின்னு அவர் ஏன் சொன்னாருன்றதை வெளியே சொல்லணுமா இல்லையா? அந்த ஒரு வரியை மட்டும் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து பெரியார் எடுத்துறீங்களா? இன்னைக்கு திமுக தங்களுடைய கொள்கை தலைவர்களாக யாரை ஏற்றுக்கொள்ள வேண்டும்ன்ற உரிமை அவங்களுக்கு இருக்குது, அதிமுகவுக்கு இருக்குது, தாவேகாவுக்கு இருக்குது. இவருக்கு அதில் என்ன பிரச்சனை? இவர் சொல்லக்கூடிய இவர் விரும்பக்கூடிய தலைவர்களே எல்லா கட்சியும் வைக்கணும்னு இவர் ஆசைப்பட்டார்னா அது எப்படி நடக்கும்? இன்னைக்கு பெரியாரை அவாய்ட் பண்ணிட்டு தமிழ்நாட்டில் வந்து இன்றைக்கு ஒரு அரசியல் பண்ண முடியுமா? இந்த மண்ணில் வந்து பெரியாரை நீக்கிவிட முடியுமா? முடியாது. அவர் நீக்கலாம்னு நினைக்கலாம், ஆனால் மக்கள் அவரை நீக்கிடுவாங்க. கிளீன் கவர்மெண்ட்டுங்கும் போது அப்போ எல்லாரோட பேக்ரவுண்டையும் விசாரிச்சு உள்ள விடும்போது நிறைய ஸ்லீப்பர் செல்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. நம்ம வந்து ஆளுங்க மிக்க தலைவராக இருக்காரு எங்கள் தலைவர். எங்கள் தலைவரை மீறி அங்கே எதுவும் நடக்காதுன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. எங்கள் தலைவர் இந்த கட்சியை வந்து கட்டுக்கோப்பாக வழிநடத்தி செல்வார். நீங்கள் இத்தனை நாளாக ஊடகத்தில் இருக்கிறீங்க, பார்க்குறீங்க, சொல்லுங்கள். மு.க. ஸ்டாலின் அவர்கள் கட்சியில் நடக்கிற எல்லாமே தெரியும்னு சொல்லுங்கள். கட்சிக்குள்ளே கஞ்சா வியாபாரி வச்சாங்க தெரியுமா உங்களுக்கு? அதே மு.க. ஸ்டாலின் தெரியாது. கட்சிக்குள்ளே தெய்வ செயல்னு ஒருத்தர் இருந்தார் தெரியுமா உங்களுக்கு? அவர் என்ன வேலை பார்த்தாருன்னு தெரியுமா? பேருக்கும் அவர் பார்த்த வேலைக்கு சம்மந்தமே கிடையாது. கட்சியில் இருக்கக்கூடிய அவருடைய பெண்களை எல்லாமே விவிஐபிகளுக்கும் விஐபிகளுக்கும் கொண்டு போய் நிற்க வச்சாள். கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகி பேர் மட்டும் தெய்வ செயல். இது மு.க. ஸ்டாலின் தெரியுமா? அப்போ இப்படிப்பட்ட தலைவர் எங்கள் தலைவர் கிடையாது. பாஜகவை வந்து தமிழ்நாட்டில் வந்து காலூன்ற விடாமல் தடுக்கக்கூடிய சக்தி திமுக தான் ஒரு பிம்பத்தை எப்படி கிரியேட் பண்ணாங்களோ, இவங்க கிரியேட் பண்ண அடுத்த ஒரு விஷயம் என்னன்னா, சிறுபான்மையினரோட காவலர்கள் நாங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒன்று கிரியேட் பண்ணி வச்சுருக்கிறாங்க. ஆனால் இவங்க எந்த அளவுக்கு சிறுபான்மை காவலர்கள் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, எங்கள் தலைவர் வந்து அரசியல் கட்சி துவங்குறதுக்கு முன்னாடி வரைக்கும் சன் பிக்சர்ஸுக்கு படம் பண்ணும்போதோ, ரெட் ஜெயண்ட்டுக்கு படம் பண்ணும்போதோ தளபதி விஜய்னு இவங்களே வந்து போராட சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் என்றைக்கு அரசியல் கட்சி ஆரம்பிச்சு திமுக அரசியல் எதுன்னு சொன்னாரோ அண்ணன் ஜோசப் விஜயா மாறிட்டார். அப்போ இவங்க சிறுபான்மை காவலர்களா? இவங்க இப்போ வக்ஃபு சட்ட திருத்த மசோதா வந்துச்சு, அதை எதிர்த்து நாங்களும் போராடுறோம்னு சொன்னாங்க. நீங்கள் வந்து தாவேகா வந்து மிகப்பெரிய வழக்கறிஞர்கள், மூத்த வழக்கறிஞர்கள் எல்லாரையுமே கொண்டு வந்து வக்ஃபு சட்ட திருத்த மசோதாவில் மிகப்பெரிய சட்ட போராட்டம். அந்த சட்ட போராட்டத்தின் இறுதியில் என்ன நடந்ததுன்னா, ஸ்டே ஆர்டர்ஸ் வாங்க, இன்டர்ம் ஸ்டே நம்ம கொடுத்துருந்தாங்க. நிறைய விஷயங்களை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு கோர்ட் கொடுத்துச்சு. ஆனால் திமுக என்ன பண்ணுச்சு? குரூப்பில் டூப் மாதிரி சும்மா வழக்கு போட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருந்துச்சு. ஆனால் ஆளுநருக்கு எதிரான ஒரு வழக்கில் திமுக என்ன பண்ணுறது? மிகப்பெரிய லாயர்ஸை வந்து போடுறாங்க. திரையில் அவர் ரசித்தவர்கள் எல்லாருமே எந்த சாதியும் பார்த்து அவர் ரசிக்கல, எந்த மதத்தையும் பார்த்து அவர் ரசிக்கல, மொழியை பார்த்து ரசிக்கல, இனத்தை பார்த்து ரசிக்கல. இது அனைத்தையும் தாண்டி எல்லாராலும் கொண்டாடப்படக்கூடிய ஒரு நடிகராக இருந்தார். இன்றைக்கு அரசியலும் அதே தான். இன்றைக்கு எப்படி புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வந்து அனைவருக்குமான தலைவராக இருந்தார். இன்றைக்கு ஒரு குடும்பம் வாழ்வதற்கான ஆட்சி தான் நடக்குது. இன்னைக்கு கோபாலபுரம் குடும்பம் நல்லா இருக்கணுன்றதுக்காக ஒட்டுமொத்த தமிழ்நாடு குடும்பத்தை குடிக்க வச்சு அழிச்சிட்டு இருக்காரு. 2016 தேர்தல் அறிக்கையில் முதல் கையெழுத்திலே மதுபான கடைகளை மூடுவோம் நீங்க சொன்னீங்கல்ல. 2021 ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் ஏன் செய்யல? ஃபோர்ஸ்ஃபுல்லா நிறைய விஷயங்கள்ல வந்து விஜய் வந்து பேசுறதே ரொம்ப கம்மியா இருக்கு. பேசியே நீங்க மக்களை ஏமாத்துறீங்க. அப்ப நாங்க செயல்ல காட்டுறோம்னு நினைக்கிறோம், நாங்க அதை செயல்படுத்தணும்னு நினைக்கிறோம். 3 நிமிஷம் பேசினாலும் அதை வச்சு நீங்க 30 நாள் அழுதுகிட்டு இருக்கீங்களே மேடை போட்டு. எனக்கு அதுதான் வேணும். இன்க்ளூசிவ் நியூஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நேர்காணலில் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க தாவேகாவின் செய்தி தொடர்பாளர் திரு ரமேஷ் அவர்கள். நிறைய கேள்விகள் கேட்க போகிறோம், வாங்க பேசலாம். வணக்கம் சார். தமிழ் மொழி வந்து காட்டு மிராண்டி மொழின்னு சொன்ன பெரியார் அவர்களை வந்து நீங்கள் கொள்கை தலைவராக வச்சுருக்கிறீங்க. அதுதான் சீமான் அவர்களுக்கு ரொம்ப கோவப்படுத்துது அவரை. ஸோ அப்படி பார்க்கும்போது அது சரியா? அவரே பல ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து எங்கள் தாத்தன் வந்து பெரியார், என் பாட்டன் அவர், நான் தான் அவருடைய கொள்கை பேரன், ஈவிகேஎஸ் இளங்கவன் கூட வந்து பேரன் கிடையாது, நான் தான் கொள்கை பேரன்னு பேசினவர். அதுலேருந்து தெளிவு பெற்று இப்போ மாறிட்டார்ல. சரி, இன்னைக்கு தமிழ் காட்டு மிராண்டி மொழின்னு அவர் ஏன் சொன்னாருன்றதை வெளியே சொல்லணுமா இல்லையா? அந்த ஒரு வரியை மட்டும் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து பெரியார் எடுத்துறீங்களா? அவர் எதற்கு சொன்னார்? இன்றைக்கு வந்து சாதிய ஏற்றத்தாழ்வுகளை கற்பிக்கக்கூடிய, இந்த பிளவுவாதத்தை கற்பிக்கக்கூடிய பல்வேறு விஷயங்கள் கொண்ட புராண கதைகளை தமிழ் தாங்கி இருக்கிறது. அப்போ இதிலிருந்து தமிழ் வந்து மீள வேண்டும், புத்துயிர் பெற வேண்டும், காட்டு மிராண்டி மொழியாக தமிழ் இருக்கக்கூடாது. இது போன்ற புராணங்களையும் சாதிய ஏற்றத்தாழ்வுகளையும் மூட நம்பிக்கைகளையும் ஏற்று இருக்கக்கூடிய ஒரு மொழியாக இருக்கக்கூடாது, புத்துயிர் பெற வேண்டும் அப்படின்னு தான் சொல்றாரு. இதில் என்ன தவறு இருக்கு? அப்போ மொழியை வந்து அவர் அந்த மொழியை சொல்லலை, அந்த மொழி தாங்கி இருக்கக்கூடிய இந்த கருத்துக்களை சொல்றாரு, இந்த புராணங்களை சொல்றாரு, இந்த சாதிய ஏற்றத்தாழ்வுகளை கற்பிக்கக்கூடிய அந்த புத்தகங்களை சொல்றாரு. எதுக்கு பெரியார்னு எல்லாத்தையுமே பெரியார் தான் செஞ்சாரா? பெரியாரும் செய்தார்னு சொல்லுங்க, ஆனா பெரியார் தான் எல்லாம் செஞ்சாருன்னு சொல்லாதீங்க. இப்போ அவருக்கு அவருடைய கட்சிக்கு யார் வந்து தலைவர், யார் கொள்கை தலைவர், அவர் யாரையெல்லாம் வழிகாட்டியாக ஏற்றுக்கிட்டு இருக்காருன்னு அவர் முடிவு பண்றாரு. அதுபோல் ஒவ்வொரு கட்சிக்கும் அந்த உரிமை இருக்குது. இன்னைக்கு திமுக தங்களுடைய கொள்கை தலைவர்களாக யாரை ஏற்றுக்கொள்ள வேண்டும்ன்ற உரிமை அவர்களுக்கு இருக்குது, அதிமுகவுக்கு இருக்குது, தாவேகாவுக்கு இருக்குது. இவருக்கு அதில் என்ன பிரச்சனை? இவர் சொல்லக்கூடிய இவர் விரும்பக்கூடிய தலைவர்களே எல்லா கட்சியும் வைக்கணும்னு இவர் ஆசைப்பட்டார்னா அது எப்படி நடக்கும்? எங்களுடைய கொள்கை தலைவராக நாங்கள் பெரியாரை ஏற்றுக்கிறோம். எதற்காக ஏற்றுக்கிறோம்னு சொல்கிறோம். அவர் பேசிய பெண் விடுதலைகளையும் பெண் முன்னுரிமைகளையும் பெண்ணியத்திற்காக அவர் எடுத்த போராட்டங்களையும் நாங்கள் ஏற்றுக்கிறோம். அதே சமயத்தில் அவருடைய கடவுள் மறுப்பு கொள்கையின் மீது எங்களுக்கு நம்பிக்கை கிடையாது இப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் பெரியார் எங்களை கொள்கை தலைவராக ஏற்றுக்கிறோம். ஐயா அம்பேத்கர் அவர்களே நாங்கள் கொள்கை தலைவராக ஏற்றுக்கிறோம். அம்பேத்கர் சமூக நீதியை நாங்கள் ஏற்றுக்கிறோம். இந்த சாதியின் பாடக்கூடிய ஏற்றத்தாழ்வுகளை கலைந்திருவதற்காக
விகிதாச்சார அடிப்படையில் பிரதிநிதித்துவம் கொடுக்க வேண்டும்னு அம்பேத்கர் சொல்லியிருக்கிறாரு. அதை நாங்கள் எங்களுடைய கொள்கைகளாக ஏற்றிருக்கிறோம். ஐயா காமராஜர் அவர்களுடைய ஊழலற்ற தூய்மையான ஆட்சி நிர்வாக முறை அதை நாங்கள் வந்து எங்களுடைய கொள்கைகளாக ஏற்றிருக்கிறோம். இப்படி நாங்கள் எடுத்துக்கிறோம். உங்களுக்கு என்ன பிரச்சனை? மக்கள்கிட்ட நாங்கள் சொல்கிறோம். இன்னைக்கு பெரியாரை அவாய்ட் பண்ணிட்டு தமிழ்நாட்டில் வந்து இன்றைக்கு ஒரு அரசியல் பண்ண முடியுமா? இந்த மண்ணில் வந்து பெரியாரை நீக்கிவிட முடியுமா? முடியாது. அவர் நீக்கலாம்னு நினைக்கலாம், ஆனால் மக்கள் அவரை நீக்கிடுவாங்க, பெரியாரை நீக்க மாட்டாங்க. அப்போ இந்த மண்ணிற்காக பங்காற்றக்கூடிய ஒரு தலைவரை நாங்கள் கொள்கை தலைவராக வச்சுருந்தா அவருக்கு என்ன பிரச்சனை? டிவிக்கே வந்து க்ளீன் கவர்மெண்ட் கொடுப்பீங்க, அதனால வந்து திமுகல இருந்தும் சரி அதிமுகல இருந்தும் சரி பல கட்சிகள் பிஜேபியில இருந்தும் சரி நிறைய பேர் வந்து கியூல நிற்கிறாங்க டிவிகேக்குள்ள வரணும்னு. ஆனால் வந்து டிவிகே வந்து ஃபில்டர் பண்ணி தான் எடுக்குது, எல்லாரையும் வெயிட்டிங்ல போட்டிருக்கு. அப்படியா ஒரு விஷயம், ஒரு கட்சின்னு ஆரம்பிக்கும் போது அந்த கட்சி வந்து ஒரு மிகப்பெரிய எதிர்காலம் இருக்குது, அந்த கட்சிக்கு மிகப்பெரிய மக்கள் செல்வாக்கு அந்த கட்சிக்கு இருக்குது, அந்த கட்சியின் தலைவர் மிகப்பெரிய ஆளுமையாக உருவாகி கொண்டிருக்கிறார் அப்படின்னு இருக்கும்போது பல்வேறு கட்சிகள்ல இருந்து நீங்கள் சொல்லக்கூடிய எல்லா கட்சியும் எல்லாரும் வரதான் செய்வாங்க. ஆனால் அவர்களில் யாரை சேர்க்கணும், யாரை சேர்க்கக்கூடாது, யாருக்கு என்ன பதவிகள் கொடுக்கணும், யாரை எந்த இடத்துல வைக்கணும், அது எல்லாமே ஒரு கட்சி ஃபில்டர் பண்ணி தான் முடிவு பண்ணுவோம், எந்த கட்சியாக இருந்தாலும். தாவேக்கார் மட்டும் கிடையாது. சரி, ஓபிஎஸ் டிடிவி தினகரன் இவங்க 2 பேரையும் ஜாயின் பண்ணிப்பீங்களா? டிஎம்டிகேக்கு உள்ள ஆப்ஷன் ஓப்பனில் அவங்க ஜாயின் பண்ணுறத முதல்ல அவங்க சொல்லணும்ல. இல்லை நாங்கள் போய் தாவேக்கால சேர போகிறோம் அவங்க எங்கேயாவது சொல்லியிருக்கிறாங்களா? இப்படி தான் நீங்கள் வந்து எந்த கட்சியில் யார் வெளியில் வந்தாலும் சரி முதல் நியூஸு அடுத்தது தாவேக்காவில் போய் சேர்றாங்கன்னு நியூஸ் வரும். எந்த கட்சியில் யார் வெளியில் வந்தாலும் சரி இவர் தாவேக்கால சேர போகிறாரு, இவர் தாவேக்கால சேர போகிறார், அவங்களே சொல்ல மாட்டாங்க, ஆனால் நியூஸ் மட்டும் வந்துக்கிட்டே இருக்கும். காரணம் இவங்களுக்கு அச்சம். கிளீன் கவர்மெண்ட்டுங்கும் போது அப்போ எல்லாரோட பேக்ரவுண்டையும் விசாரித்து எல்லாரோட பேக்ரவுண்டையும் பார்த்து தான் உள்ள இடம் கொடுக்கப்படுதா? பேக்ரவுண்டு அப்படிங்கிறத விட நம்முடைய செயல்கள், நம்முடைய கொள்கைகள், நம்முடைய கோட்பாடுகள், நம்ம தலைவருடைய விஷனை வந்து எப்படி எடுத்துக்கிறாங்க, அதை வந்து இவங்க சிறமேற்கொண்டு செயல்படுவாங்களா? ஏன்னா இப்போ வந்து ஐயா செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து அதிமுக இப்படி உள்ள விடும்போது நிறைய ஸ்லீப்பர் செல்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. நம்ம வந்து ஆளுமை மிக்க தலைவராக இருக்காரு எங்கள் தலைவரை மீறி அங்கே எதுவும் நடக்காதுன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. எங்கள் தலைவர் இந்த கட்சியை வந்து கட்டுக்கோப்பாக வழிநடத்தி செல்வார் அப்படின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. தலைவரை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே சரியாக இருந்தா தானே கட்சி சார்ந்தும் சரியானவர்கள் தான். இன்றைக்கும் எங்கள் தலைவரை சுற்றி இருக்க எல்லாருமே சரியானவர்கள் தான், பணிகளை சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க, எல்லாரையும் வழிநடத்திக்கிட்டு இருக்கிறாங்க, அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அதனால தான் நாங்கள் தைரியமாக இருக்கிறோம். எங்களுக்கு வந்து இப்போ திமுக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கட்சியில் நடக்குதுன்னு தெரியுமா? நீங்கள் சொல்லுங்கள், கட்சியில் நடக்குதுன்னு மு க ஸ்டாலின் தெரியுமா? தெரியும், நீங்கள் சொல்லுங்களேன். நீங்கள் இத்தனை நாளாக ஊடகத்தில் இருக்கிறீங்க, பார்க்குறீங்க, சொல்லுங்கள். மு க ஸ்டாலின் அவர்கள் கட்சியில் நடக்கிற எல்லாமே தெரியும்னு சொல்லுங்கள். கட்சிக்குள்ளே கஞ்சா வியாபாரி வச்சாங்க தெரியுமா உங்களுக்கு? அதே மு க ஸ்டாலின் தெரியாது. கட்சிக்குள்ளே தெய்வ செயல்னு ஒருத்தர் இருந்தார் தெரியுமா உங்களுக்கு? அவர் என்ன வேலை பார்த்தாருன்னு தெரியுமா? பேருக்கும் அவர் பார்த்த வேலைக்கு சம்மந்தமே கிடையாது. கட்சியில் இருக்கக்கூடிய அவருடைய பெண்களை எல்லாமே விவிஐபிகளுக்கும் விஐபிகளுக்கும் கொண்டு போய் நிற்க வச்சாள். கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகி பேரை மட்டும் தெய்வ செயல். இது மு க ஸ்டாலின் தெரியுமா? அப்போ இப்படிப்பட்ட தலைவர் எங்கள் தலைவர் கிடையாது. கட்சியில் என்ன நடக்குதுன்னு தெரியும், அந்த கட்சியில் ஏதாவது ஒரு தவறு நடந்தால் உடனடியாக நடவடிக்கை எடுக்க தெரியும், எல்லாத்தையும் வாட்ச் பண்ணக்கூடிய ஒரு தலைவர். அப்போது இந்த தலைமை பண்பு இருக்கிறதுனால தான் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். மிக சரியான அளவில் தலைவர் வந்து கட்சியை வழிநடத்திட்டு இருக்காரு. யார் வந்தாலும் அவங்க இந்த கட்சிக்கு அடாப்டாக இருப்பாங்களா, இந்த கட்சியினுடைய கொள்கைகளை வந்து அவனுக்கு முன்னேற்றி கொண்டு போவாங்களா, தலைவருடைய விஷனை வந்து நிறைவேற்றுவாங்களா, அதற்கு சரியானவர்களுக்கு மட்டும் தான் இங்க ஸ்கிரீனிங் வந்து டைரக்டா அவரே பண்றாரு. தலைவரே பண்றாரு. எல்லாரையும் தலைவர் பார்க்குறாரு, எல்லாரும் தலைவர் பேசுறாரு, அவர் தான் ஸ்கிரீனிங் பண்றாரு. அடுத்து இன்னொரு டவுட் என்னன்னா, சிறுபான்மையினருடைய வாக்குகள் அது பெரும்பாலும் திமுகவுக்கு தான் போகும். இந்த வாட்டி அதிமுக வந்து பிஜேபியோட கூட்டணி வச்சதுனால அவங்களுக்கு போகாது அப்படின்னுலாம் சொல்லப்படுது. ஸ்டில் டிஎம்கேக்கு தான் அவங்க ஓட் பண்ணுவாங்க. கொஞ்சம் வாக்குகள் வேணா விஜய் அவர்கள் கிட்ட போகலாம். அதாவது ஏற்கனவே சொன்ன பார்த்தீங்களா, பாஜகவை வந்து தமிழ்நாட்டில் வந்து காலூன்ற விடாமல் தடுக்கக்கூடிய சக்தி திமுக தான் ஒரு பிம்பத்தை எப்படி கிரியேட் பண்ணாங்களோ, இவங்க கிரியேட் பண்ண அடுத்த ஒரு விஷயம் என்னென்னா சிறுபான்மையினரோட காவலர்கள் நாங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒன்று கிரியேட் பண்ணி வச்சுருக்கிறாங்க. ஆனால் இவங்க எந்த அளவுக்கு சிறுபான்மை காவலர்கள் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, எங்கள் தலைவர் வந்து அரசியல் கட்சி துவங்குறதுக்கு முன்னாடி வரைக்கும் சன் பிக்சர்ஸுக்கு படம் பண்ணும்போதோ, ரெட் ஜெயண்ட்டுக்கு படம் பண்ணும்போதோ தளபதி விஜய்னு இவங்களே வந்து போராட சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் என்றைக்கு அரசியல் கட்சி ஆரம்பித்து திமுகவுடைய அரசியல் எதுன்னு சொன்னாரோ அண்ணன் ஜோசப் விஜயா மாறிட்டார். அப்போ இவங்க சிறுபான்மை காவலர்களா? இவங்க சிறுபான்மை காவலர்களான்னு நாங்கள் கேட்குறோம். எங்கள் தலைவர் வந்து இஃப்தார் நோன்பு திறப்பு விழா நடத்துகிறாரு. இஸ்லாமியர்களை வந்து அழைத்து இஃப்தார் நோன்பு திறப்பு விழா நடத்தி அதில் போய் கலந்துக்கிறாரு. ஒரு நாள் முழுக்க வந்து அவரும் வந்து நோன்பு இருக்கிறாரு. அன்று மாலை அவர்களோட தரையில் அமர்ந்து அந்த தொழுகையில் ஈடுபட்டு நோன்பு திறக்கிறாரு, அங்கேயே சாப்பிட்றாரு, அவர்கள் உணர்வுபூர்வமாக கலந்துக்கிறாரு. உடனடியாக என்ன பண்ணுறாங்க, வெளியில் வடமாநிலங்கள்லேருந்து ஒரு இஸ்லாமிய அமைப்பின் தலைவரை கூட்டிகிட்டு வந்து
ஒரு ஜமாத் தலைவரை கூட்டிட்டு வந்து தாவேக்காவுக்கு எதிராக பேச வைக்கிறது. சிறுபான்மையினரின் பாதுகாவலர்களே வந்து திமுகவினர் தான் கிடையாது. சொல்றாங்க. கிடையாது. முதலமைச்சர் சொல்றாங்க. இப்போ வக்ஃபு சட்ட திருத்த மசோதா வந்துச்சு, அதை எதிர்த்து நாங்களும் போராடுறோம்னு சொன்னாங்க. நீங்க வந்து தாவேக்கா வந்து மிகப்பெரிய வழக்கறிஞர்கள், மூத்த வழக்கறிஞர்கள் எல்லாரையுமே கொண்டு வந்து வக்ஃபு சட்ட திருத்த மசோதாவில் மிகப்பெரிய சட்ட போராட்டம் நடந்துச்சு. அந்த சட்ட போராட்டத்தின் இறுதியில் என்ன நடந்ததுன்னா, ஸ்டே ஆர்டர்ஸ் வாங்க, இன்டர்ம் ஸ்டே நம்ம கொடுத்துருந்தாங்க, நிறைய விஷயங்களை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு கோர்ட் கொடுத்துச்சு. ஆனால் திமுக என்ன பண்ணுச்சு, குரூப்பில் டூப் மாதிரி சும்மா வழக்கு போட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருந்துச்சு. ஆனால் ஆளுநருக்கு எதிரான ஒரு வழக்கில் திமுக என்ன பண்ணுறது, மிகப்பெரிய லாயர்ஸை வந்து போடுறாங்க. போட்டு அந்த வழக்கில் எப்படியா ஜெயிச்சே ஆகணும், ஆளுநருக்கு எதிரான வந்து அதிகாரத்தை வந்து நம்ம வந்து நிலைநாட்டி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய வழக்கறிஞர்கள்லாம் போட்டு ஆளுநருக்கு எதிராக ஜெயிச்சு அந்த வழக்கோட தீர்ப்பு பெற்ற அந்த வக்கீல்கள் இருக்காங்க பாருங்க, லாயர்ஸ், மிகப்பெரிய லாயர்ஸ், அவங்க எல்லாரையும் கூப்பிட்டு முதலமைச்சர் வந்து தேநீர் விருந்து கொடுத்தாரு. ஏன் இந்த முனைப்பு வந்து வக்ஃபு சட்ட திருத்த மசோதாவில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் மேலே உங்களுக்கு ஏன் வரல? கேரளாவில் வந்து வக்ஃபு சட்ட திருத்த மசோதாவுக்கு எதிராக வந்து அரசாங்கம் வந்து வழக்கு தொடுச்சு. இங்கே ஆட்சியில் இருக்கக்கூடிய திமுக கட்சியின் சார்பாக வழக்கு தொடுக்குது, அரசாங்கத்தின் சார்பாக அதை எடுத்துகிட்டு போல. ஏன் நீங்கள் ஒரு அரசாங்கத்தின் நிலைப்பாடாக அதை எடுத்துகிட்டு போல? இஸ்லாமியர்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது கேரளா அரசாங்கத்தின் சார்பாக செய்யும்போது தமிழ்நாடு அரசாங்கம் ஏன் செய்யலை? திமுக சார்பாக குரூப்பில் டூப் மாதிரி ஒரு வழக்கு போடுறது. அப்போ இவங்க சிறுபான்மையின் காவலராக நம்ம கேட்குறோம். இந்த கேள்வி எழதானே செய்யும். அப்போ இவங்க வந்து திட்டமிட்டு ஒரு போலியான ஒரு வேஷம். எந்த அடிப்படையில் விஜயை நம்பி அவர்கள் ஓட் பண்ணுவாங்க? எந்த அடிப்படை அப்படின்னா, அவர் அனைவருக்குமான தலைவராக இருக்கிறார், அதனால் அதை நம்பி தான் ஓட்டு போடுறாங்க முதல்ல. ஏன்னா இன்றைக்கு அவரை ரசித்தவர்கள், திரையில் அவர் ரசித்தவர்கள் எல்லாருமே எந்த சாதியும் பார்த்து அவர் ரசிக்கல, எந்த மதத்தையும் பார்த்து அவர் ரசிக்கல, மொழியை பார்த்து ரசிக்கல, இனத்தை பார்த்து ரசிக்கல. இது அனைத்தையும் தாண்டி எல்லாராலும் கொண்டாடப்படக்கூடிய ஒரு நடிகராக இருந்தார். இன்றைக்கு அரசியலும் அதே தான். இன்றைக்கு எப்படி புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வந்து அனைவருக்குமான தலைவராக இருந்தாரோ அப்படிதான் இன்றைக்கு விஜய் அவர்களே. ஒவ்வொரு தொகுதியிலையும் எந்த தொகுதியில எந்த சமூகத்தினர் பெரும்பான்மையா இருக்கிறாங்களோ அவங்க எடுக்கக்கூடிய முடிவு தான் அங்க ஜெயிக்கும். அவங்க எல்லாருமே டிஎம்கேன்னு முடிவு எடுத்தாங்கன்னா டிஎம்கேக்கு தான். அந்த மாதிரி சாதி சார்ந்து தான் வந்து இன்னைக்கும் வந்து பெரும்பான்மையானவர்கள் யாருக்கு ஓட்டு போடுறாங்களோ அவங்க தான் ஜெயிக்கும். அப்படி பார்க்கும்போது இந்த முறையும் அப்படிதான் போகும். இன்னைக்கு வந்து அந்த கள நிலவரங்கள்லாம் மாறிடும். 2026 தேர்தலில் இந்த சாதி வாரியம் எப்படி வந்து அங்கே ஒன்றிய பாஜக ஒரு மத ரீதியிலான பிளவுவாதத்தை ஏற்படுத்தி மத வாக்குகளை அறுவடை செஞ்சதோ, இங்கே திமுக இத்தனை ஆண்டு காலமாக சாதி ரீதியிலான பிளவுவாதத்தை ஏற்படுத்தி சாதிய வாக்குகளை அறுவடை செஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. ஆனால் இங்கே என்ன பிரச்சனைனா, இன்னைக்கு இந்த சாதி அந்த மதம் இந்த மதம்லாம் கிடையாது. திமுக வீட்டில் இருக்கக்கூடிய மினிஸ்டருடைய பேர பசங்களே தலைவருக்கு ஓட்டு போடுறது ரெடி ஆகிட்டாங்க, தளபதிக்கு ஓட்டு போட ரெடி ஆகிட்டாங்க. இங்கே பிரச்சனையே அதுதான் திமுகவுக்கு. இன்றைக்கு ஒவ்வொரு வீட்டில் இருக்கக்கூடிய இளைய சமுதாயமும் இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களும் எங்கள் தலைவரை ஆதரிக்க தயாராகிட்டாங்க. இன்னொன்று, இந்த வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகள்லாம் வந்து தன்னுடைய பெற்றோர்கிட்ட போய் இத்தனை ஆண்டு காலமாக இந்த கட்சி தானே வாக்கு போட்டீங்க, என்ன முன்னேற்றம் இருக்குது, என்ன பாதுகாப்பு இருக்குது, பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்குதா, இளைஞர்களுக்கு பாதுகாப்பு இருக்குதா, மாணவிகளுக்கு பாதுகாப்பு இருக்குதா, மாணவர்களுக்கு எல்லாமே கிடைச்சிருதா, கல்வி முன்னேறி இருக்குதா, வேலை வாய்ப்பு எல்லாருக்கும் கிடைச்சிருக்குதா? இந்த 50 ஆண்டு கால திராவிட ஆட்சியினால எதுவுமே இல்லைன்னு சொல்ல முடியாது. தமிழ்நாடு முன்னணியில தானே இருக்கு. எதுவுமே இல்லைன்னு நாங்களும் சொல்லலையே. இந்த திராவிட அரசியலை பொறுத்த வரைக்கும் இதற்கு முன்பாக இருக்கக்கூடிய தலைவர்கள் செய்த நல்லதை நாங்கள் பாராட்டுறோம், நாங்கள் அதை மறுக்கலையே. ஆனால் இன்றைக்கு அந்த தலைவர்கள் வழிதான் நடக்கிறாங்களா, அதன்படி தான் இன்றைக்கு ஆட்சி நடக்குதா, மக்கள் சேவை நடக்குதா அப்படின்னா கிடையாது. இன்றைக்கு ஒரு குடும்பம் வாழ்வதற்கான ஆட்சி தான் நடக்குது. இன்றைக்கி கோபாலபுரம் குடும்பம் நல்லா இருக்கணுன்றதுக்காக ஒட்டுமொத்த தமிழ்நாடு குடும்பத்தையும் குடிக்க வச்சு அழிச்சிட்டு இருக்காரு. ஏன் 2016 தேர்தல் அறிக்கையில் முதல் கையெழுத்திலே மதுபான கடைகளை மூடுவோன்னு நீங்கள் சொன்னீங்கல்ல, 2021 ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் ஏன் செய்யலை? ஏன் கொரோனா காலத்தில் வீட்டு வாசலில் கொடியை பிடிச்சிட்டு ஒயின் ஷாப்லாம் மூடணும்னு சொல்லி குடும்பத்தோடு நின்று போராட்டிங்களை கருப்பு கொடி காமிச்சு ஏன் இப்போ மூடலை? இன்றைக்கு டாஸ்மாகோட வருமானம் 50,000 கோடி, டார்கெட் வச்சு 50,000 கோடி நீங்கள் அச்சீவ் பண்ணிட்டு இருக்கிறீங்க. அதில் பாட்டிலுக்கு மேலே 10 ரூபா வேறு ஊழல். அப்போ நீங்கள் எப்படி உங்களை இளைஞர்கள் ஏற்றுப்பாங்க? அப்போ அந்த இளைஞர்கள் இன்றைக்கு பார்க்குறாங்க, அப்போ தலைவர் இந்த விஷயங்கள்லாம் கொண்டு போய் சேர்க்கிறாரு. அப்போ அந்த இளைஞர்கள் இவன் இந்த மாதிரி தப்பு பண்ணியிருக்கிறாங்க, ஏன் திரும்ப அவங்க ஓட்டு போடணும், எங்கள் தலைவருக்கு ஓட்டு போடுங்க, விஜய்க்கு ஓட்டு போடுன்னு கேட்குறாங்க. இளைஞர்களே கேட்கக்கூடிய நிலைமையில வந்துருச்சு. இன்றைக்கி இருக்கக்கூடிய திமுகவுடைய எம்எல்ஏக்கள், மினிஸ்டர் வீட்டில் இருக்கக்கூடிய பசங்களே வந்து இன்றைக்கி தலைவருக்கு ஓட்டு போட தயாராகிட்டாங்க. அதனால் இங்கே சாதிக்கோ மதத்திற்கோ இனத்திற்கோ மொழிக்கோ இது எல்லாத்திற்கும் தாண்டி அனைவருக்குமான தலைவராக தலைவர் இருக்கிறதுனால ஆதரவு பெருகிட்டு இருக்குது. பட் இன்னும் ஃபோர்ஸ்ஃபுல்லாக நிறைய விஷயங்கள்ல வந்து விஜய் வந்து பேசுறதே ரொம்ப கம்மியாக இருக்கு. அவர் வந்தால் கூட அவைலபிலிட்டி ரொம்ப கம்மியாக இருக்கு. லாஸ்ட் டைம் வந்து புதுச்சேரியில் வந்து ரொம்ப கம்மி நிமிஷங்கள் தான் பேசினாருன்னு சொல்லவும் ஈரோடில் கொஞ்சம் அதிகமாக பேசிட்டாரு. அப்போ இன்னும் வந்து அவருக்கு அந்த அரசியல் சார்ந்த விஷயங்கள் வந்து நாலேஜ் இன்டெலெக்சுவலாக அவர் இல்லை அப்படின்னு தான் சொல்கிறாங்க. நீங்கள் வந்து மணிக்கணக்காக நான் பேசணும், மணிக்கணக்காக நான் உரையாற்றணும், இல்லை நாள் முழுக்க நான் உரையாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா பேச்சாளர்கள் தான் வந்து அதிகமாக அரசியல்வாதிகளாக இருந்திருக்கணும், அமைச்சர்களாக இருந்திருக்கணும், சீஃப் மினிஸ்டராக இருக்கணும்.
இங்கே பிரச்சனை அப்படின்னா பேசி நீங்கள் ஆல்ரெடி மக்களை ஏமாற்றி தான் வச்சுருக்கிறீங்க. பேசியே மக்களை ஏமாத்துறது, சமூக நீதினு சொல்லி பேசியே மக்களை ஏமாத்துனீங்க, சமத்துவம்னு சொல்லி பேசியே மக்களை அதனால ஏமாத்துனீங்க, நீங்க பேசாம ஊழலற்ற ஆட்சின்னு சொல்லியே மக்களை ஏமாத்துனீங்க. பேசி திமுகவுடைய தேர்தல் வாக்குறுதி எடுத்து பாருங்க, ஊழலற்ற ஆட்சியை கொடுப்போம் அப்படின்னு திமுகவுடைய தேர்தல் வாக்குறுதி இருக்கு. சொல்லும் போதே உங்களுக்கு சிரிப்பு வருதா இல்லையா? அப்போ இப்படி பேசியே நீங்கள் மக்களை ஏமாத்துறீங்க. அப்போ நாங்கள் செயலில் காட்டணும்னு நினைக்கிறோம், நாங்கள் அதை செயல்படுத்தணும்னு நினைக்கிறோம். 3 நிமிஷம் பேசினாலும் அதை வச்சு நீங்கள் 30 நாள் அழுதுகிட்டு இருக்கீங்களே மேடை போட்டு. எனக்கு அதுதான் வேணும். உங்களை தோல் உரிக்கிறதுக்கு அந்த 3 நிமிஷம் போதும். உங்களுக்காக நாங்கள் மணிக்கணக்காக செலவு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. எங்களை அழிக்கிறதுக்கு நீங்கள் தான் மணிக்கணக்காக வந்து பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. அது நடக்காத உங்களுக்கு தெரியும். நாங்கள் 3 நிமிஷம் பேசினா நீங்கள் 30 நாள் அழுதுகிட்டு இருக்கீங்க. அதுதான் மக்கள் பார்க்குறாங்க. அவர் குற்றச்சாட்டை வச்சுட்டு 3 நிமிஷத்தில் போனால் கூட அந்த குற்றச்சாட்டுக்கு ஆதாரபூர்வமாக ஏதாவது ஒரு பதில் நீங்கள் திமுக கிட்ட வந்துருக்குதா பாருங்கள். நாங்கள் வந்து வேலை வாய்ப்பை பற்றி கேட்குறோம், இல்லை நீங்கள் நடத்தின திட்டங்களை பற்றி கேட்குறோம், பயண திட்டங்களை பற்றி வெள்ளை அறிக்கை கொடுங்கன்னு கேட்குறோம். மினிஸ்டர் வந்து ஒயிட் பேப்பர் தூக்கி காட்டுறாரு. இந்த அளவுக்கு தான் அறிவு இருக்குது. வெள்ளை அறிக்கைனா ஒயிட் பேப்பர் தூக்கி காட்டுறாரு மினிஸ்டர். இப்படியா இருக்கும்? அப்போ வந்து உங்களுக்கு ஆதாரபூர்வமாக நாங்கள் கேட்குற கேள்விகளுக்கு நாங்கள் இதெல்லாம் செஞ்சுருக்கோம் இந்தாங்கன்னு காட்ட முடியல. என்னோட ஃபைனல் கொஸ்டின் என்னன்னா, பணம் சார்ந்து, அதாவது டிஎம்கே ஏடிஎம்கே பணம் கொடுத்து தான் ஜெயிக்கிறாங்கங்கிற விமர்சனம் இருக்கு. சீமான் அவர்கள் வந்து பணம் கொடுக்காமையே நான் வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஓட் வாங்குவேன்னு சொல்றாரு. அகெயின் டிவிகேவும் பணம் கொடுக்க மாட்டீங்கன்னு நம்புகிறோம். ஸோ பணம் கொடுக்காமலேயே 2026 டிவிக்கு ஆட்சியை பிடிக்கும், சிங்கிள் மெஜாரிட்டியில் இன்கேஸ் கூட்டணி அமையலைனாலும் ஆட்சியை பிடிக்கும் அப்படின்னு உறுதியாக சொல்ல முடியுமா? உறுதியாக சொல்கிறோம். இன்றைக்கு ஆளும் திமுக வீட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் ஓட்டு போடுவாங்க, அதிமுக வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள் இளைஞர்கள் ஓட்டு போடுவாங்க, அதே போல் மற்ற கட்சியில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் ஓட்டு போடுவாங்க. அந்த கட்சியில் இருக்க நிர்வாகிகள், அந்த கட்சியில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள், எக்ஸ்எம்எல்ஏக்கள், எம்பிக்கள், எக்ஸ் மினிஸ்டர்ஸ், இப்போ இருக்க மினிஸ்டர்ஸ் வீட்லேயே தாவேக்காக ஓட்டு இருக்கு. இல்லை, கோர் டிஎம்கே கோர் ஏடிஎம்கே ஓட்டர்ஸ் நம்ம அவ்வளோ ஈஸியாக விஜய்க்கு போட்டுருவாங்கன்னு சொல்ல முடியும். இளம் தலைமுறையில் நம்ம சொல்கிறோம், அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய இளம் தலைமுறைக்கே தெரியும். அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய இளம் தலைமுறையே இவங்களுடைய ஆட்சியெல்லாம் போதும், இனிமேல் ஒரு புதிய மாற்றம் வரணும் அப்படின்னு தான் நமக்கு ஓட்டளிக்க தயாராகிட்டாங்க. அதனால இது அனைத்தையும் தாண்டி தாவேக்கா நிச்சயம் வெற்றி பெறும். மிக்க நன்றி உங்களுடைய நேரத்துக்கும் உங்களுடைய விழாவாரியான இவ்வளோ நிறைய கருத்துக்களையும் பகிர்ந்ததுக்கு மிக்க நன்றி.